வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மாறாதான் நடந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாம் பாசிட்டிவாக போகணும்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்னது, முக்கியமான சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து சென்செக்ஸில் மட்டும் இல்லை, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து அந்த ஒரு இண்டெக்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட் நாளைக்கு வந்து மேலே போகிறதுக்கா இல்லை கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ காமிக்கிறது எப்படி ட்ரேட் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் வர்றதுக்கு நிறையா லாஸஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு காலையில் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையில் 17ஆம் தேதி காலையில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து 6:30க்கு இந்த இடத்துல பார்க்கும்போது விவேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, அப்போ 6:30க்கு நம்ம காலையில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கேப் டவுன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3:30க்கு இருந்ததை விட அதிகமாக இருக்கிறனால நமக்கு நிஃப்டி 50ல கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒன்று. ரெண்டு, இங்கிருந்து மேலே பாசிட்டிவாக ப்ரெஷர் போயிட்டு இருக்கிறனால 7:45 வரைக்கும், அதாவது நான் வீடியோ ஆல்மோஸ்ட் 7:30 தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ இந்த 7:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் ஆகிட்டு கீழே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 7:30க்கு அப்புறம் பார்க்குற டேட்டாஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணவில்லை. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுங்கிறத நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் காலையிலே மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எப்போ வந்து நமக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு மார்க்கெட் சரிவில் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கலாம். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போச்சு. அப்போ இந்த பாசிட்டிவாக போனப்பே நமக்கு என்ன நினச்சிக்கலாம்னா, செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது நம்ம வந்து நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மாறாதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு டவுன் சைடு போச்சுன்னு சொல்ல முடியாது நமக்கு நிஃப்டி 50. ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சு, திருப்பி மேலே போச்சு, டவுன் சைடு வந்துச்சு, திருப்பி சின்னதாக ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடு. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2:30 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்த மாதிரி ஒரு கணக்கு. ஸோ இங்கிருந்து டவுன் சைடு வந்துச்சு, புல் பேக் வந்துச்சு, திருப்பி ஒரு டவுன் சைடு, ஒரு புல் பேக், டவுன் சைடு, ஒரு புல் பேக். அப்போது விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு ஃப்ளாட் லைன் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸில் வேணாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் எண்ட் ஆஃப் த டேல எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறனால இந்த எண்ட் ஆஃப் த டேவை செல்லிங் ப்ரெஷரை விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு கன்சாலிடேஷன் பேஸ், சைட் வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருந்திருக்கு. ஓகே, அப்போது இன்னைக்கு நிஃப்டி 50 நடந்தப்போ நமக்கு நிஃப்டி 50 பார்க்கும்போது 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு நமக்கு பார்த்தாலுமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அடுத்து நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது கோல்டன் கிராஸா டெத் கிராஸா அப்படின்னா இப்போ வந்து டெத் கிராஸில் தான் இருக்குது. ஸோ டெத் கிராஸ்னால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஓவர் கீழே பண்ணால் அதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு பேர். ஸோ நம்ம வந்து இப்போது 50 and 200 மட்டும் வைக்கிறேன், 10 and 20 எடுத்துறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு 50 and 200 வந்து கீழே கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போது நம்ம 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதாவது இங்கேருந்து நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அண்ட் நேற்று வந்து இந்த இடத்துலேருந்து திருப்பி மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் திருப்பியும் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்துட்டே தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200க்கும் 50க்கும் இருக்க வித்தியாசங்கள். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. என்னைக்குன்னா 15ஆம் தேதி, நம்மளோட செவ்வாய்க்கிழமை. அடுத்து புதன்கிழமை எண்டில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 120 பாயிண்ட் வித்தியாசம்.
அண்ட் இன்னைக்கோட வியாழக்கிழமையோட இன்னைக்கு எண்டில் பார்க்குறோம் அப்படின்னா 94 பாயிண்ட். அப்படிங்கிறனால இந்த 50க்கு 200க்கும் வித்தியாசங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டி கிராப் பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டும் பக்கத்தில் வரல, ஒன்றும் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டும் நமக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு மேக்ஸிமம் போச்சுன்னா 25,200 வரைக்கும் போகும். டவுன் சைட் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை பில்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இன்னைக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டுக்கு இது வந்து நம்ம இன்ட்ராடேயாக பார்ப்போம். இது வந்து ஒரு டேஷ் லைனாக நான் போட்டு வைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி. ஸோ அப்போது இந்த டாட்டட் லைன்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட் லெவல்னு சொல்லலாம். அப்போது நாளையோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு நிஃப்டி 50ல் வந்து 25,300 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். மார்க்கெட் கீழே வர்றதுக்கு 2 சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஒரு ஆக்சுவல் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற 25,000ம், அடுத்து ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட் லெவல் அது பார்த்தீங்கன்னா நமக்கு 25,117 இருக்குது. இது எப்படி நான் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஒரு சர்டன் பாயிண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. அப்போது இந்த 1, 2, 3 இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு லைன் நான் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல லைன் வரைகிறோம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சப்போர்ட். ஸோ ஏன் வந்து சப்போர்ட் நம்ம வந்து ஒரு ரேஞ்சாக தான் வைக்கணும், ஒரு லைன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சப்போர்ட்டுங்கிறது ஒரு ப்ரிசைஸ் ப்ரைஸ் கிடையாது. இப்போ நான் 25,000 சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன்னா கரெக்டாக 25,000 கிடையாது. 25,000தோட ஒரு 50 பாயிண்ட் இல்லைனா 100 பாயிண்ட் மேலே கீழே சப்போர்ட் லெவல்ஸ் வரலாம். ஸோ சப்போர்ட் லெவல்ஸுங்கிறது ஒரு பேண்ட் மாதிரி. இப்போ நான் கொடுத்துருக்க சப்போர்ட் லெவல்ஸ் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ 25,117ன்னு கொடுத்துருந்தோம் நம்ம அப்படின்னா ஒரு மேலே ஒரு 50 பாயிண்ட், கீழே ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட முக்கியமானது. அப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்ன்னு சொல்லும் போது 25,300 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸான 25,130 இருக்குது. அடுத்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்துச்சுன்னா 25,000. அப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இந்த மேலே இருக்கிற ரேஞ்சில் மார்க்கெட் மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற ரேஞ்சில் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50யோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகும்போது ரொம்பவே வித்தியாசமாக எக்ஸ்பைரி ஆகிருக்கு. யூஸ்வலாக எக்ஸ்பைரி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அட் த மணி எந்த ப்ரைஸில் எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த இடத்துல கால் ஆப்ஷனும் அதிகமாக இருக்கும், அந்த 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 இடத்துல புட் ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா புட் ஆப்ஷன் செல்லிங் அண்ட் கால் ஆப்ஷன் செல்லிங் வந்து அட் த மணியில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது புட் ஆப்ஷன் செல்லிங் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் கால் ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா அட் த மணியில் குறைவாக இருந்திருக்கு எக்ஸ்பைரி டே ஆகும்போது. அப்போது நம்ம நாளைக்கு அதுக்கு அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி டே ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா 25,200 தான் அதிகபட்சம் போகும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நாளையோட இன்டர்மீடியேட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு மறுபடியும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது நாளைக்கு இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 25,200 வரைக்கும் போகலாம். டவுன்ஃபால் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம்னு சொல்லுது. அப்போது நாளையோட மார்க்கெட் ஒன்றா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பில்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும். ஸோ அப்போ நாளையோட நிஃப்டி 50க்கு நமக்கு 4 முக்கியமான லெவல்ஸ். ஒன்று வந்து 25,200, 25,250 இருக்குது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா 25,130. ஸோ அப்போ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கன்சாலிடேஷன் பேஸ் தான் இருக்கும். ஏன்னா இத்தனை மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நமக்கு பில்ட் ஆச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து கன்சாலிடேஷன் பேஸ் தான். இப்போ நாளைக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் நிஃப்டி 50க்கு. அப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நிஃப்டி 50 என்ன ஒரு பேக் ட்ரெண்ட், அதாவது என்ன ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் போகுதோ அதுதான் இந்த லாஸ்ட் 2 வாரமாக நமக்கு வந்து சென்செக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த சென்செக்ஸோட சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 82,500 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இல்லாமல் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து சப்போர்ட்டாக இல்லாமல் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல வேலை செய்யும். அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு 82,500 வரைக்கும் மேலே போகலாம், கீழே டவுன்ஃபால் ஆச்சுன்னா 82,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். இதுதான் சென்செக்ஸை பொறுத்தது. அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தாலுமே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் கால் ஆப்ஷன் வந்து கிளியராக இருக்குது 82,500ன்னு. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் 82,500 வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இது வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது டவுன்ஃபால் ஆகிறதுக்கு பயங்கரமான சப்போர்ட் இங்கே புட் ஆப்ஷன்ஸில் இல்லை. ஆனாலுமே நம்ம ஒரு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த 82,000 கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா
மார்க்கெட்டுக்கு நாளையோட சென்செக்ஸை பொறுத்தளவு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் டவுன்ஃபாலுக்கு இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு கிடையாது. மேபி இதை தாண்டி கூட டவுன்ஃபால் ஆகலாம். அப்போது மேலே growth வந்து ஸ்டாப் ஆகுது, டவுன்ஃபால் ஸ்டாப் ஆகலை. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஒரு எக்ஸ்பெக்டட் சென்செக்ஸ்லேயும். ஸோ சென்செக்ஸ்லேயும் நம்ம நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நாளையோட மார்க்கெட்டில் நம்ம ஒரு கன்சாலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, இந்த அப் ட்ரெண்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து கீழே வரும்னு சொல்லிருந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 56,600 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அதிகபட்சம் மேலே போச்சுன்னா 57,000 இல்லைன்னா 57,300 வரைக்கும் போகலாம். அப்போ பேங்க் நிஃப்டியும் இந்த டவுன்ஃபால் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை விட வித்தியாசமாக மூவ் ஆயிருக்கு, டவுன் சைடு மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா பேங்க் நிஃப்டி இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 56,600 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த புதுசாக நமக்கு அந்த ஸ்கேம் வந்ததுனாலேயே அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஸ்கேம் வந்துச்சு. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது, பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ அப்படிங்கிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி நீங்கள் பேங்க் நிஃப்டியை பார்க்க வேணாம். நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி 56,650க்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கடைசியாக நம்ம இந்த எஃப்ஐஐ டேட்டாவாக பார்க்கலாம். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஃப்ஐஐயோட கேஷ் மார்க்கெட்டில் நெட் செல்லிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த நெட் செல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால கம்பேரிட்டிவ்லி நாளைக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஏன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐ டேட்டாவும் நெகட்டிவாக இருக்குது, அவங்க வந்து செல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நாளைக்கும் இதே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். அப்போ நம்ம சொன்ன அனாலிசிஸ் கரெக்டு. ஒன்றா செல்லிங் ப்ரெஷர், அப்படி இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு நிறையா இருக்குது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.